வணக்கம். தாழிசை யூடியூப் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆடியோ புக் ஒரு குறுந்தொகை. வந்ததனால் வரவில்லை. ரே ஆத்மநாதன் எழுதினது. நம்ம சேனலை முதல் தடவையாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஆடியோ புக்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே தெரியும். நம்ம எல்லாரும் ஏதோ ஒரு சிறுகதைகளையோ இல்லை கதைகளையோ அதிகமாக படிப்போம். எப்படி படிக்கும்? ஒன்று, நமக்கு அந்த எழுத்தாளரை பிடிச்சிருக்கணும், இல்லை அவர் எழுதின கதைகளில் முன்னாடி இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கிறதுனால மறுபடியும் அதே எழுத்தாளருடைய வேறொரு கதையை படிப்போம். இல்லைன்னா விமர்சனங்களை கேட்டு ஒரு புத்தகத்தை படிப்போம். ஆனால் இது அதை விட கொஞ்சம் மாறுதலானது. இந்த தலைப்பே ஏதோ தன் வசம் ஈர்த்து வச்சிருந்தது. வந்ததனால் வரவில்லை. இது எனக்கு மட்டும்தான் அப்படி இருக்குமான்னு தெரியல, ஆனால் கேட்குற உங்களுக்கும் அப்படிதான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த குறுங்கதையில் ஒரு 3 வரி அவ்வளவு அழகாக இருக்கும். அந்த வரிக்காகவே மீண்டும் ஒரு முறை இந்த ஆடியோ புக்கை நீங்கள் கேட்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த வரி இந்த வீடியோவுடைய கடைசியில் தான் வரும். மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இப்போது குறுங்கதைக்குள்ளே போகலாமா? ரே ஆத்மநாதன், அவரை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். இவர் அமெரிக்காவை சேர்ந்தவர். சிறு வயதிலிருந்தே தமிழ் மீது ஒரு ஆர்வம் கொண்டுள்ளவர். இவர் எழுதிய குறுங்கதை வந்ததனால் வரவில்லை, மணியக்காரரின் மனோ தத்துவம், இணையும் இளங்கரங்கள், சிறுகதைகளில் கரையும் காக்கைகள், உள்ளங்கள், நன்றி கடன். இப்போ நம்மளுடைய குறுங்கதைக்குள்ளே போயிடலாம். வந்ததனால் வரவில்லை. நெடுஞ்சாலையை ஒட்டியது அந்த கிராமம். சாலையோரத்தில் உள்ள பூங்கா மார்கழி பனியில் நடுங்கிக் கொண்டிருந்தது. பூங்காவை ஒட்டி பெரிய விளையாட்டு மைதானம். பனியில் ஒளி நிழலாடுகிறதா அல்லது ஒளியில் பனி நிழலாடுகிறதா என்று கண்டுபிடிக்க முடியாத நிலையில் ஒளியும் பனியும் விளையாடிக் கொண்டிருந்தன. சென்னைக்கு செல்லும் கடைசி பேருந்து பக்கத்து பேருந்து நிலையத்தில் சில நிமிடங்கள் நின்று தன் நீண்ட பயணத்தை தொடங்கியது. அதிலிருந்து இறங்கிய 4-5 பேரில் 2 நேராக பக்கத்து டீ கடைக்கு சென்று டீ கேட்க, கடையை மூட எத்தனித்த ஓனர் கவிழ்ந்திருந்த 2 கிளாஸ்களை எடுத்து பாய்லரிலிருந்து பிடித்த வெந்நீரில் கழுவி கொதித்த பாலை ஊற்றி டிகாஷனை அளவாக பார்த்து இறக்கினார். கிளாஸ்களை அவர்கள் கையில் கொடுத்துவிட்டு கடை ஷட்டரை இறக்க ஆயத்தமானார். கடையின் ஷோகேஸில் இருந்த டைம் பீஸ் 11:30 நெருங்கிக் கொண்டிருந்தது. பூங்காவின் ஓரத்தில் மரநிழலால் மறைக்கப்பட்டிருந்த பெஞ்சில் அவர்கள் இருவரும் கொரோனா இடைவெளி விட்டு அமர்ந்திருந்தனர். இருவரும் மனமொத்த காதலர்கள் என்பது தெரிந்திருந்தாலும் பண்பாட்டையும் நம் மரபையும் மீறாதவர்கள் என்பது அவர்கள் பேச்சிலும் நடத்தையிலும் தெளிவாக விளங்கியது. கொரோனா தொடங்கும் முன்பாகவே அவர்கள் சந்திக்கும் போதெல்லாம் இந்த இடைவெளி அவசியம் என்பதை அவள் சொல்ல அவனும் அதற்கு உடன்பணிந்தான். தமிழ் ஆசிரியரின் மகள் அல்லவா? அதுவும் அந்த ஊரில் மிகவும் மதிக்கப்பட்ட தமிழையாவின் மகள் மேகலை அல்லவா? அவர்கள் பழக்கம் ஏற்பட்டதே அந்த விளையாட்டு திடலில்தானே. அவன் ஓட்ட பந்தயத்திலும் ஈட்டி எறிதலிலும் வல்லவன். மாறனின் ஈட்டி மகத்தாய் பாயும் என்பார்கள் ஊரார். அதை போலவே அவன் ஓட்டமும் ஊரார் இடையே மிக பிரபலம். 2 போட்டிகளிலும் முதலாவதாக வந்து விழாவின் சிறப்பு விருந்தினராக வந்திருந்த தமிழையாவின் கையால் அவன் பரிசுகளை வாங்கினான். மனைவியை இழந்த அவர் தன் மகள் மேகலையை விழாக்களுக்கு அழைத்து செல்வதை வழக்கமாக வைத்திருந்தார். ஓட்டத்திற்கான பரிசை அளித்த அவர் ஈட்டி எறிதலுக்கான பரிசை தட்டிலிருந்து எடுக்கையில் சற்றே தடுமாற மேகலைதான் தந்தையை ஒரு கையாலும் நழுவிய பரிசை மறு கையாலும் பிடித்து கொண்டாள். தடுமாற்றத்திலிருந்து சுதாரித்து கொண்ட அவர், நீயே அந்த தம்பிக்கு கொடுத்துடுமாத என்றபடி நாற்காலியை பிடித்தபடி அமர, மேகலை கையால் பரிசை பெற்ற மாறனுக்கு இரட்டை சந்தோஷம். மனம் பூராவும் மத்தாப்பு பொங்கிற்று.
இதயத்திற்குள் இன்ப பட்டாம்பூச்சி சிறகடித்தது. அடுத்த முறை ஈட்டி எறிதல் போட்டிக்கு அவள் மட்டும் வந்திருந்தாள். உடல் நலக்குறைவால் தமிழையா வரவில்லை என்று மைக்கில் அறிவித்தார்கள். மாறன் ஈட்டி எறிய வந்தபோது அவளை பார்க்க அவளும் நாணத்துடன் அவனை நோக்க, அந்த முறை அவன் ஈட்டி 1 மீட்டர் அதிகமாக முன்னேறி இருந்தது. கண்ணின் கடைப்பார்வை காதலியர் காட்டிவிட்டால் மண்ணில் குமரருக்கு மாமாலையும் ஓர்கடுகாம் என்று அனுபவித்துதானோ எழுதியிருப்பார் பாவேந்தர். தமிழையாவின் இறப்பு அந்த ஊரையே உலுக்கிற்று. எல்லோரிடமும் பாசத்துடன் பழகிய நேர்மையான ஓர் உத்தமரை இழந்துவிட்டதாக ஊரார் புலம்பினர். அவரின் கையால் கடைசியாக பரிசு வாங்கியது நீங்கள்தான் என்று ஒருமுறை மாறனை சந்தித்த போது மேகலை கூற, அவள் அதை பெருமையாக கூறுகிறாளா அல்லது அவனை துரதிருஷ்டவாதி என்று மறைமுகமாக வசைப்பாடுகிறாளா என்று தெரிந்து கொள்ள முடியாமல் அவன் தவித்தான். பிறகு ஒரு நாள் சந்திக்கையில், எங்க அப்பாவின் கையால் கடைசியாக பரிசு வாங்கிய அதிர்ஷ்டசாலி நீங்கள்தான் என்று அவள் சொல்லிய பிறகுதான் அவனுக்கு திருப்தியே வந்தது. அப்புறம் மெல்ல அவர்கள் காதல் தமிழக நீர்நிலைகளில் தானாக படரும் ஆகாய தாமரை போல் அடர்ந்து படர்ந்து வளர்ந்தது. ஒருவரின்றி மற்றவர் இல்லை என்ற மனநிலைக்கு இருவருமே ஆளானார்கள். ஆனால் மேகலையின் அண்ணன் அவள் அப்பாவை விட ஒரு படி மேலே போய் சம்பிரதாயங்களில் நாட்டம் கொண்டவனாக இருந்தான். அதோடு மட்டுமின்றி இறந்த அப்பாவின் பெருமையை காப்பாற்றுவதே தனது தலையாய கடமை என்று நொடிக்கொரு தடவை சொல்லிக்கொண்டே இருந்தான். சொல் மேகலை, இதே கடைசி பஸ்ஸில் 3 நாட்களுக்கு முன்பே நாம் ஏறி இருக்க வேண்டும். நீதான் நேரத்திற்கு வராமல் என்னை காக்க வைத்து ஏமாற்றி விட்டாய். என்னங்க நீங்க, இன்னுமா என் மீது கோபம் தனியல? நான் தான் அன்னைக்கே செல்லுல விவரம் அனுப்பியிருந்தேனே. ஆமா மேகலை, அனுப்பியிருந்த. அதன் பொருள் தெரிஞ்சுக்கிடவே எனக்கு 2 நாள் ஆயிடுச்சு. என்ன அனுப்பியிருந்தேன்? வந்ததனால் வரவில்லை, வராவிட்டால் வந்திருப்பேன். செத்ததனால் சாகவில்லை, சாகாவிட்டால் செத்திருப்பேன். வெட்டியதால் சாகவில்லை, வெட்டாவிட்டால் செத்திருப்பேன். அப்படின்னு தானே? அப்பப்பா, அதோட பொருள் தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள நான் தவிச்ச தவிப்பு எனக்கு தானே தெரியும். தமிழ் வாத்தியார் பொண்ணுங்கிறத நீ கச்சிதமா உணர்த்திட்ட. நான் தான் பைத்தியக்காரனா இருந்திருக்கேன். அதான் சரியா புரிஞ்சுக்கிட்டீங்களே. அப்புறம் என்ன? புரிஞ்சிடுச்சுதான். இருந்தாலும் உன்னோட வாயால ஒரு தடவை அந்த விளக்கத்தை கேட்க ஆசையா இருக்கு. அவ்வளவுதானே? உங்க ஆசை அதுன்னா அதை தீர்த்து வைக்க வேண்டியது என்னோட கடமையாச்சே. சொல்றேங்க, அப்பா செத்த பிறகு அண்ணனோட கண்காணிப்புல தான் நான் இருக்கேங்கிறது உங்களுக்கே தெரியும். அண்ணனோடைய பழைய பஞ்சாங்க பேச்சை கேட்டு எனக்கு பயம் வந்துடுச்சு. நம்ம காதலை அவன் ஒத்துக்கிட மாட்டான்னு நான் நம்பினதால அவன் ஊர்ல இல்லாத சமயமா பார்த்து நான் வரதா உங்ககிட்ட சொன்னேன். ஆனா எதிர்பாராத விதமா நான் கிளம்புற நேரத்துக்கு அவன் வந்துட்டான். அவன் வந்ததனால் என்னால் குறிப்பிட்ட நேரத்தில் வர முடியவில்லை. அப்படி அவன் வராதிருந்தால் நான் சொன்னபடி வந்திருப்பேன். நாம் சென்னைக்கு செல்லும் கடைசி பஸ்ஸை பிடித்திருப்போம். அப்படியும் பஸ்ஸு லேட்டா வருங்கிற நம்பிக்கையில குறுக்க உள்ள வயற்காட்டு பாதையில ஓட்டமா ஓடி வந்தேன். அந்த பெரிய வரப்புல பழுதை மாதிரி ஒன்ன மிதிச்சு புறந்த தெரிஞ்சது. அது பாம்புன்னு. நான் மிதிச்ச வேகத்துல அது மட்டும் உயிரோட இருந்திருந்தா என்னை கொத்தியே கொண்டு இருக்கும். ஆனா அது ஏற்கனவே செத்துட்டதால நான் சாகல. அதையும் தாண்டி வேகமாக வயற்காட்டுக்குள்ள ஓடி வர திடீரென பரவிய மழை மேகத்தால் வானம் இருண்டு போக கரண்ட்டும் போனதால் மேலும் இருள் சூழ்ந்து கண்ணை கட்ட ஓடிய நான் ஒரு பாழங்கிணற்றுல விழ இருந்தேன். நல்ல வேளையாக மின்னல் ஒன்று வெட்ட உஷாராகி தலைக்கயிறு வெட்டி இழுக்கப்பட்ட வண்டி மாடு திடீரென நிற்பது போல் நானும் நின்று விட்டேன்.
அந்த மின்னல் அந்த தருணத்தில் வெட்டியதால் நான் கிணற்றில் விழுந்து சாகவில்லை. அது அப்படி வெட்டாவிட்டால் சரியாக நீச்சல் தெரியாத நான் அந்த பாழங்கிணற்றிலேயே விழுந்து செத்திருப்பேன். இதுதாங்க நான் அனுப்பின செய்தி. எனக்கு நல்லாவே புரிஞ்சிடுச்சு. இருந்தாலும் உன் அருமையான விளக்கத்தை கேட்க ஆசைப்பட்டு தான் உன்னை விளக்கமா சொல்ல சொன்னேன். சரி, மறுபடியும் உங்க அண்ணன் ஊருக்கு போற வரை நாம காத்திருக்கணுமா மேகலை? வேண்டாங்க, இனி அது தேவையும் இல்லை, அண்ணன் பயமும் இல்லை. என்ன சொல்ற மேகலை? அண்ணன் பயம் இல்லையா? ஆமாங்க, நேற்று துணிச்சலை வர வச்சுக்கிட்டு அண்ணன்கிட்ட நம்ம காதலையும் அன்னைக்கு நான் பட்ட கஷ்டத்தையும் சொன்னேன். ஒரு நிமிடம் ஆடி போன அவன் என்னை உரிமையோடு கோச்சிக்கிட்டான். காதலும் வீரமும் தான் தமிழரோட பண்பாடு. உன் கூட பிறந்தவனா, அதுவும் ஒரு தமிழாசிரியரோட மகன். காதலை வெறுப்பேன்னு கண்மூடித்தனமா நீயா எப்படி கற்பனை பண்ணிக்கிட்டேன்னு கோபிச்சுக்கிட்டான். நீங்க தான் காதலர்னு தெரிஞ்சதும் சந்தோஷப்பட்டான். அப்படியா? உண்மையாத்தான் சொல்றியா? நம்ம காதலை உங்க அண்ணன் ஏத்துக்கிட்டாரா? ஆமாங்க, அதோட மட்டும் இல்லை, பொங்கல் முடிஞ்சதும் நம்ம கல்யாணம்னு சொல்லி இருக்காரு. என்ன நீ இன்ப அதிர்ச்சிக்கு மேல அதிர்ச்சியா கொடுக்குற? உண்மைதாங்க. வாங்க, நம்ம வாசகர்களையும் கல்யாணத்துக்கு அழைச்சிடலாம். வாசகர்களே, அம்மா அப்பா இல்லாத பொண்ணு நான். காதலிச்சவரையே கைப்பிடிக்க போறேன். இப்பதான் நிறைய வசதிகள் வந்துட்டே. பொருட்செலவு, நேர செலவு எதுவும் இல்லாம நாங்க சந்தோஷமா வாழ ஆன்லைன்ல ஆசிர்வாதம் பண்ணுங்க. நன்றி.